தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம பாதுகாவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை. இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தவக்காலம் என்றாலே ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கத்தோலிக்க திரு அவை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. கிறிஸ்தவ ஒருத்தலின் நோக்கம் என்ன என்பதை பற்றி இன்றைய நாளில் நாம் வாசிப்போம். ஞானஸ்நானம் நம் ஆத்துமாக்களை மறுபிறப்படைய செய்த பின்னரும் ஜென்ம பாவம் தொடர்ந்து அவற்றின் மீது கொண்டிருக்கிற தீய பாதிப்புகளை எதிர்த்து நிற்பதே கிறிஸ்தவ ஒருத்தலின் நோக்கமாகும். கிறிஸ்துநாதரில் நாம் மறுபிறப்பு அடைவது நம்மில் பாவத்தை முற்றிலுமாக கழுவி அகற்றுகிறதே. அதே வேளையில் ஜென்ம பாவத்திற்கு முன் மனிதனிடம் இருந்த உத்தம நிலை, சமாதானம் ஆகியவற்றிலிருந்து அது நம்மை உண்மையில் வெகு தொலைவான ஓரிடத்தில் நிறுத்தி வைக்கிறது. இச்சை, அதாவது சரீர இச்சை, கண்களின் இச்சை மற்றும் ஜீவியத்தின் அகங்காரம் ஆகிய மும்மடங்கு இச்சையானது கிறிஸ்தவ மார்க்கத்தில் மகிமையுள்ள போராட்டங்களுக்கு நம்மை தூண்டி எழுப்பும்படி ஞானஸ்தானத்திற்கு பிறகும் கூட நம்மை பாதிப்பதை நாம் உணரும்படி செய்கிறது என்ற உண்மை திருத்தந்தின் பொது சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அது நம்மில் வாழ்கிற இயேசுநாதரையும் இயேசுநாதரில் வாழுகிற நாமுமாக இருக்கிற புதிய மனிதனுக்கு எதிராக புதிய பரிசுத்த வேதாகமத்தில் சில சமயங்களில் பழைய மனிதன் என்று அழைக்கப்படுகிற இந்த மும்மடங்கு இச்சையாக வெளிப்படுகிறது. இந்த சில சமயங்களில் ஆவி அல்லது சுபாவத்துக்கு மேலான வரப்பிரசாதத்தால் மறுபிறப்பு அடைந்த சுபாவத்திற்கு எதிரான மாமிசமாக அல்லது வீழ்ச்சியடைந்த சுபாவமாக இருக்கிறது. இந்த பழைய மனிதனை அல்லது இந்த மாமிசத்தை, அதாவது தார்மீக ஜீவியம் மற்றும் சரீர ஜீவியம் ஆகிய இருமடங்கு ஜீவியம் உள்ள முழு மனிதனைத்தான் ஒருவன் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் நம் உலக வாழ்வு தொடரும் வரையிலும் அதற்கு சாத்தியமே இல்லை. மாறாக இந்த முழு மனிதனை ஒருத்தலின் மூலமாகத்தான் ஒருத்து அடக்க வேண்டும். அதாவது அது மரித்து போகச் செய்ய வேண்டும். அதை ஒரு பிரேதத்தின் பலமற்ற செயலற்ற மலடான கீழ்நிலைக்கு இறக்கி கொண்டு வர வேண்டும். அது பாவமாகிய தனது கனியை பிறப்பிப்பதை ஒருவன் தடுக்க வேண்டும். நம் ஆன்ம ஜீவியம் முழுவதிலும் அது சிறிதளவும் செயல்படாதபடி செய்து முடிக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ ஒருத்தல் முழு மனிதனோடும் தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும். அது நம் சுபாவம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டு நிலைக்கும் பரவ வேண்டும். ஆகவேதான் புனித பவுலடியார் சொல்வார், உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் வளர்கிறான், உடலான மனிதன் நாளுக்கு நாள் இறக்கிறான் என்ற சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே உள்ளார்ந்த மனிதனை தூண்டி எழுப்பி வெளியான மனிதனை இறக்கச் செய்ய இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எமது அடைக்கலமும் மீட்புமாய் இருக்கும் எம் அன்பு தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எளியவர்களாகிய எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கதான் ஐயா. உமது மேலான மேன்மையான செயல்களை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகின்றோம். எத்துணை போராட்டங்கள்,
மனதிலே பதற்றத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் நிகழ்வுகள்தான் எத்தனை. அத்தனையிலும் எம்மை தப்புவித்து பெருமைப்படுத்தியவர் நீங்க தானப்பா. இன்றைய தினத்திலே தங்களுடைய அரசு பொது தேர்வுகளை எழுதச் செல்லும் எம் பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வாஞ்சையோடு மன்றாடுகிறோம். எம் பிள்ளைகளை உமது கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம் கரங்களில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை விவிலியத்தில் வாசிக்கிறோம். சாதாரண தண்ணீர் மதுரமான திராட்சை ரசமாக மாறியது. 5 அப்பமும் 2 மீன்களும் 5000 மக்களுக்கு வயிற்றுக்கு உணவாகவும் சக்தியாகவும் மாறியது. சபிக்கப்பட்ட சிலுவை உம்மீது சுமத்தப்பட்டதால் அது மீட்பின் அடையாளமாக மாறியது. அதேபோல எமது பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் உமது பேராற்றல் வெளிப்பட்டு இப்பிள்ளைகள் எழுதும் தேர்வுகளில் உமது வல்லமை வெளிப்பட்டு எந்தவித பயமும் பதட்டமும் அச்சமும் இல்லாமல் ஞானத்தோடு கேள்விகளுக்கு தகுந்த விடை எழுதி மாட்சியோடு வெற்றி பெற்று உமது பெயருக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். மேலும் இன்றைய பதட்டமான போர் சூழல், பயங்கர ஆயுதங்களின் அலறல் சத்தங்கள், உயிர் பழிகள், பொருள் சேதங்கள் என்று சாத்தானின் செயல்பாடுகள் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த சண்டைகள், போர்கள் விரைவில் முடிவுக்கு வரவும், நாடுகளிலே அமைதி பிறக்கவும், பொது மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும், மக்களிடையே மனமாற்றம் ஏற்படவும், உமது இரக்கத்தின் நாட்கள் அதிகரிக்கப்படவும் இறைவா உம்மிடத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு எமது தேசத்தை ஆசீர்வதித்து உலக நாடுகளையும் ஆசீர்வதித்து அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்த பேரருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று உமது நாமத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.